அப்படின்னு. அப்போ ஒரு தலைவர் அவர் அரசியல் மயப்பட்டிருக்கிறார், அவர் மற்றவங்களை அரசியல் மயப்படுத்தணும், இல்லை இதுதான் என்னுடைய பாதை கொள்கை அப்படின்னா அது எல்லா விஷயத்திலையும் அவருடைய அந்த துணிவுங்கிறது வெளிப்படணும்ல. அப்போ செலக்டிவாக மட்டும் பண்ணுறாரு, சில இடங்களில் ரொம்ப அமைதியாக இருந்துக்கிறாரு, வேணுங்கிற இடத்துல மட்டும்தான் அவர் வெளியே வர்றாரு அப்படின்னா இதையும் தானே மக்கள் பார்ப்பாங்க. அதுதான் இப்போ என்னன்னா தமிழக இந்திய அரசியலே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தலைவரை நோக்கி பயணிக்கிற கூட்டமாக இருக்கு. இப்ப தலைவர் என்ன சொல்றாருன்னு அங்க போறாங்க. ஆனா இவரோட ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்குன்னா, நான் ஒரு விஷயத்த சொல்லிட்டு அதே விஷயத்தை இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்ப சொல்லும்போது இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா கிறிஸ்துமஸ் பண்டிகை பத்தின்னு, அவங்களோட மாநில செய்தி ஊடகவியலாளர் செய்தி தொடர்பாளர் ரமேஷ் அதுக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்கேன். அதுதான் நான் கேட்கிறேன்ல. இப்போ எல்லாத்துக்குமே ஸ்டாலின் ஐயா சொல்றதா ஏத்துக்கணும், உதயநிதி பிரதர் சொல்றது. நேத்து திருத்தணி விஷயத்தை கண்டிக்கிறாரு, சந்தோஷம். ஏன் வேற யாராவது அங்க கண்டிக்க வேண்டியதானே? ஏன் விஜய் அறிக்கை? அதுதான் சொல்ல வரல. அப்ப திமுக அரசுல ஏதாவது ஒண்ணு நடக்குதுன்னா உடனடியா அறிக்கை விஜய் கையொப்பத்தோட வருது. மகிழ்ச்சி, எதிர்கட்சி பணியை செய்யட்டும், வேணான்னு சொல்லல. அப்ப மற்ற விஷயங்கள் மட்டும் அங்க இருக்கக்கூடிய கொள்கை பரப்பு இணை செயலாளர், கொள்கை பரப்பு மூத்த செயலாளர் அறிக்கை விட்டாங்க. பேலன்சிங்கா தானே போகுது. ஒரு விஷயத்துல நீங்க பாக்கும்போது அப்ப எல்லாமே அவங்க அறிக்கை விட்டுட்டாருன்னா இவர் திருப்பி கொடுத்தா அவங்க டைல்யூட் ஆயிடும், அவருக்கான அந்த இது இருக்காதுன்ற போதுதான் இன்னைக்கு யார்கிட்ட வந்திருக்கு அறிக்கை அப்படின்னு பார்க்கும்போது, சார் நீங்க இப்ப கேக்குறீங்க இல்லையா, இப்போ இந்த விஷயத்துக்கு சொல்றாரு அந்த விஷயத்துக்கு சொல்லல அப்படின்ட்டு, எந்த விஷயம் நம்ம எடுக்கும்போது அந்த முக்கியத்துவத்தை பார்த்து அவருக்கு முன்னாடி ஏது வட மாநிலத்துல திமுக இந்த மாதிரி பாஜக கொடுக்கலன்னு கேட்கும்போது பல அறிக்கைகள் வந்துட்டு தானே இருக்கு. அப்ப விஜய் செலக்டிவா மட்டும் பேசுறாரு, சில இடங்கள்ல நீ பேசு அப்படின்னு தள்ளி விடுறதே அது என்ன அரசியல் நம்ம அப்படி பார்க்க முடியாது. எந்த அளவுக்கான ஒரு சென்சிட்டிவான விஷயம்னு ஒரு விஷயமும் ஏங்க மத்த எல்லாரும் சென்சிட்டிவ் இல்ல புரிதல் இல்லாம அறிக்கை விடுறாங்க. அதான் சொல்றேன், இவங்க எடுக்கிற அரசியல் ஸ்ட்ராட்டஜி ஒரு பேலன்சிங்கான ஸ்ட்ராட்டஜியா உள்ள போகுது. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் போது தன் கட்சியினருக்கும் எல்லா உயிருக்கும் மகிழ்ச்சி. இங்க பாருங்க, தூங்காமை கல்வி துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா நிலநாள்பவருக்குன்னு ஒரு குரல் இருக்கு, புரியுதா? ஒவ்வொரு விஷயத்திலையும் உடனடியா ரியாக்ட் பண்ணணும், நல்ல அறிவு இருக்கணும், தெளிவு இருக்கணும், நல்ல அந்த துணிவு இருக்கணும். இது மூன்றும் உடையவன் தான் உண்மையான தகுதி ஒரு அரசனுக்கு, மாநிலத்தை ஆள்பவருக்குன்னு வள்ளுவர் சொல்றாரு. நீங்க திருக்குறள் சொல்றீங்கல்ல, திருக்குறள் படி நடக்கணுங்கிறீங்கல்ல. ஒரு மாநிலத்தை ஆளக்கூடிய இல்ல ஆளணும்னு நினைக்கக்கூடிய ஒரு அரசனுக்கு, ஒரு முதலமைச்சருக்கு இந்த மூன்று தகுதி மிக முக்கியமான தேவை இருக்கா இல்லையா? இல்ல நீங்களே அரசியல் மயப்படலங்கிறத உங்க மேல மக்கள் என்ன அரசியல் மயப்படல? அரசியல் மயப்படும் என்பது என்னன்றது கருத்துல சொல்றீங்க. இதுவரை பார்க்காத இளைஞர்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், பெண்கள் சீரியல் பார்த்துட்டு உட்கார்ந்தாங்க, இளைஞர்கள் பப்ஜி ரொம்ப குறைச்சு சீரியல் பார்த்துட்டு உட்கார்ந்தாங்க, இளைஞர்லாம் வேலை வெட்டி நீங்க கட்சி ஆரம்பிச்சோட பின்னாடி வந்துட்டாங்க. நான் அப்படி சொல்லவே இல்லையே. பின்ன நான் என்ன சொல்ல வரேன்